தமிழ்நாட்டில் அதிமுகவின் கூட்டணிதான் ஆட்சிக்கு வரும் என எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பதாகவும், கூட்டணி ஆட்சி என்று ஒருபோதும் சொன்னதில்லை எனவும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஆவேசமாக பேசியுள்ளார். அற்புதமான கூட்டணி அமைக்கிறார், வெற்றியின் இலக்கை நோக்கி செல்கிறார். நம்மளை எல்லாம் நம்பி அற்புதமான கூட்டணி அமைக்கிறார். சில பேர் வெளியே இருந்து பேசுவார்கள், அவர் வரலாமா, இவர் வரலாமா, மதவாதம் வரலாமா, இனவாதம் வரலாமா. எங்களிடத்தில் அறிவுரை சொல்வதற்கெல்லாம் உங்களுக்கு யோக்கியதே கிடையாது. அதிமுக காரர்களுக்கு அறிவு உண்டு, ஆற்றல் உண்டு, திறமை உண்டு, தெம்பு உண்டு. எடப்பாடியாருக்கு அத்தனையும் மொத்தமாக உண்டு. எடப்பாடி இருக்கிற இடத்துல மதவாதம் இருக்காது. மதவாதம் குளிர் விட்டால் அங்கே எடப்பாடி இருக்க மாட்டார். வகுப்புவாதம், மதவாதம் என்று சொல்லி எல்லாம் எங்களிடத்திலிருந்து சிறுபான்மை மக்களை பிரிக்கலாம் என்று திட்டமிட வேண்டாம். எங்களுக்கு நல்லதை சொல்வதைப் போல எங்களுக்கு கெடுதல் செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள் ஒரு சில பேர், திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள். உங்களுடைய வேஷமெல்லாம் இங்கே நடக்காது. மத்திய பிஜேபி சேர்ந்தவர்கள் கூட்டணி ஆட்சி என்று சொல்கிறார்கள். எங்கே சொன்னார்கள்? யார் சொன்னார்? தமிழ்நாட்டில் எடப்பாடியார் ஆட்சி. அதிமுக கூட்டணி ஆட்சி என்று சொன்னார்கள். அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வரும். இதுதான் அர்த்தமே ஒழிய அதிமுக தலைமை எடப்பாடியார் தலைமையில் அம்மாவுடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் வரும். ஆன்மீகத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய கட்சியே அதிமுக தான். அது இஸ்லாத்தாக இருந்தாலும், இஸ்லாத்தாக இருந்தாலும், கிறிஸ்துவமாக இருந்தாலும், இந்துவாக இருந்தாலும் ஆன்மீகத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக, ஒரே தலைவர் எடப்பாடியார். பிரபாகரன் ஈழத் தலைவர், பிரபாகரனுக்கு ஒப்பான வீரத்தை பெற்றவர் எங்கள் எடப்பாடியார். ஒன்றுமில்லாத பானை வைத்து உருட்டி விட்டினாலும் அது வெள்ளி செம்பாக மாறாது தம்பி, மாறாது. என்னதான் உருட்டினாலும் பித்தளை வெள்ளியாக மாறாது. மாறக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அதிமுக என்பது ஒரு அற்புதமான வழக்கு, ஒரு அணையா வழக்கு. திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே நான் பட்ட கஷ்டங்களில் பாதிதான் மற்றவர்கள் தெரியும், மீதியை வெளியே சொல்வதே கிடையாது. திமுக என்ற மிருகத்தை அடித்து நொறுக்கின்ற பணியை நாம் செய்ய வேண்டும். திமுக பல வழக்குகள், சிபி வழக்கு போடுது, டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு நாளைக்கு வந்து தொடர்ந்து வழக்கு. பயந்து விட்டனா, ஒடுக்கி விட்டனா, ஓரம் போய் விட்டனா, அல்லது சோரம் போய் விட்டனா, திமுக என்ற தீய சக்தியை நாட்டை விட்டு விரட்டு வரை கேட்காத பாராட்டி ஓய மாட்டார், ஓய மாட்டார். எடப்பாடியாரை முதலமைச்சராக்கும் வரை கடுமையான பணிகளை செய்வோம். அதிமுக ஒருங்கிணைப்புக்கு தடையாக இபிஎஸ் இருப்பதாக முன்னாள் நிர்வாகி புகழேந்தி குற்றம் சாட்டியுள்ளார். நியாயமா எல்லாம் கன்சல்ட் பண்ணி தோல்த்து தான் நாங்கள் அறிவிப்போம். ஏன் நீங்க அதுக்குள்ள அவசரப்படுறீங்க? கவலைப்படாதீங்க, அது என்னவோ நியாயம். நாங்கிட்ட நியாயம் தான் வேணும். எனக்கு ஐ நீட் ஜஸ்டிஸ், நாட் மோர் தென் தட். எனக்கு தொடர்ச்சியா நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே செயல்பட காரணம் என்ன சார்? இல்ல, எடப்பாடி பழனிசாமி அரசியலிருந்து வீட்டுக்கு அனுப்பி அந்த தலைமையை ஒடிச்சு வேற யாராவது ஒரு நல்ல தலைமை ஏற்படுற வரைக்கும் இதுதான் எனது புரட்சி பயணமா. இல்ல சார், அவரை வந்து பொதுச் செயலாளரா கட்சிக்காரங்க எல்லாருமே ஏத்துக்கிட்டு, எந்த கட்சி தனிப்பட்ட நபர் குழப்பம் இல்ல இல்ல இல்ல, நான் குழப்பம் வந்து தான். இவர் கரெக்ட், இந்த ட்ரபிள். இந்த பொதுக்குழு தூக்கி குப்பையில போடுங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதான் பண்ணாரு. பொதுக்குழு ஒத்துக்கலையே, அவரு போடா அப்படின்ட்டு வெளியே போய் மக்கள்கிட்ட போனாரு. நாங்க பண்ற தப்பே இந்த சட்ட போராட்டம் தான், மக்கள்கிட்ட போனோம். நான் எந்த மக்கள் பழனிசாமி ஏத்துக்கிட்டாங்க? நகராட்சியில் 0, பேரூராட்சியில் 0, மாநகராட்சியில் 0. எலெக்ஷன் பை எலெக்ஷன்ல 4-5,000 ஓட்டுல ஈரோட்ல டெபாசிட் தப்பிச்சது. எதுலயாவது ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கார் பழனிசாமின்னு சொல்லுங்க. நான் பேசல. தோல்வியே துணை போய்கிட்டே இருக்கு, தோல்விகளை தழுவிக்கிட்டே இருக்க பழனிசாமி தலைமை வேண்டுமா? சாதாரண ஆள் கூட முதலமைச்சர் ஆகலாம் நான் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ற இறங்குங்க. ஒரு பொதுவான ஆள் அங்க கொண்டு வந்து வைங்க, அவங்க நடத்திட்டு போட்டோம். சார், சூழ்நிலை எப்படி சார் இருக்கு? நீங்க விஜய் ஒரு பக்கம் வந்துட்டாரு, ஒரு பக்கம் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்க 4-5 நாங்க அடிச்சிட்டீங்கன்னா எப்படி சார்? மக்களும் தொண்டர்களும் ஒற்றுமையா போங்கன்னு சொல்றாரு சார். ஏன் சார் இறங்கி வர மாட்டேன் சார்? இன்னும் ஓப்பனா சொல்றேன் சார், அவரே கூட தலைமை வச்சுக்கிட்டு சார். இதை வந்து சின்னமாகட்டியும் ஓபிஎஸ்டியும் எல்லாரையும் கூட்டு உட்கார வச்சு பேசி அவரே இருந்துட்டு போறாருங்க, போட்டோம் அப்படின்னு சொல்ல நான் தயார் சார். ஆனா யாரையுமே சேர்க்க மாட்டோம். உகாண்டா அதிபர், நீங்க வந்து சைனால இருந்து வந்திருக்கீங்க, நீங்க ஜப்பான்ல இருந்து வந்திருக்கீங்க, நீங்க வந்து கொரியால இருந்து வந்திருக்கீங்க. நான் ஒருத்தன் தான் விவசாயினுடைய மகன், இந்த நாட்டை ஆள பிறந்தவன். என்ன யார் போட்ட பிச்சை? மக்கள் போட்டதா? மக்கள் மத்தியில் ஜெயிச்சாதான் சார் அரசியல். இந்த பொதுக்குழுவும் செயற்குழு குப்பையில போடுத்தார். கவலை. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க தமிழக மக்கள் தயாராகிவிட்டதாக கருத்து தெரிவித்த முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார்,
கூட்டணி ஆட்சி குறித்த கேள்விக்கு பதிலளிக்காமல் கடந்து சென்றார். இந்த அரசின் மீது கடும் கோபத்தில் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, ஆகவே இந்த அரசு உடனடியாக வீட்டுக்கு போக வேண்டிய அரசு. இதில் காலதாமதமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் காலத்தில் இது மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதர பாலத்தில் மக்களை இன்றைக்கு படுகொலியிலே தள்ளி இருக்கிறது என்பதை சொல்லி இந்த அரசு வீட்டுக்கு போகணும்னு சொல்லி திமுக வீட்டுக்கு போகிறீங்க. அங்கே ஒரு கூட்டணி ஆட்சி அமைங்கிறாரு அமித்ஷா. அது எது உண்மை? திமுக அரசு வீட்டுக்கு போகும். எங்கள் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையிலே இன்றைக்கு மிகப்பெரிய கூட்டணி மாபெரும் வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவதற்கு தயாராகிவிட்டார்கள். எத்தனை குழப்பங்களை ஏற்படுத்தினாலும், எத்தனை திசை திருப்பினாலும் அதில் மக்களும் தெளிவாக இருக்கிறார்கள். எங்கள் பொதுச் செயலாளரும் தெளிவாக இருக்கிறார். நாங்களும் தெளிவாக இருக்கிறோம். நீங்களும் தெளிவாக இருக்கிறீர்கள். ஆனால் யாருடைய அழுத்தத்தால் அதில் தெளிவு இல்லாததை போல நீங்கள் கேள்வி கேட்பதும் அதை கேள்வி கேட்க சொல்பவர்களும் அவர்களை அழுத்தம் கொடுப்பவர்களும் வேண்டுமானால் தெளிவில்லாமல் இருக்கலாம். மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். முதலமைச்சராக புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் வர வேண்டும். இப்போது இருக்கிற முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு போக வேண்டும் என்பதில் தெளிவாக இருப்பார்கள். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நாட்டில் கொரோனாவால் தற்போது வரை உயிரிழப்பு பதிவாகவில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஒட்டுமொத்தமாகவே ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறையின் வழிகாட்டுதலோடு பொதுமக்களுக்கு விடுத்த வேண்டுகோள், இந்த மாதிரி காய்ச்சல், அடங்காத காய்ச்சல், தீராத காய்ச்சல் இருந்துச்சுன்னா, நீண்ட நாட்கள் தொண்டை வலி, இந்த சளி எல்லாம் போகாமல் இருந்துச்சுன்னா அரசு மருத்துவமனைகளுக்கு உடனடியாக வர வேண்டும் என்பது. அது மாதிரி பொதுமக்களுக்கு பொதுவான ஒரு அறிவுறுத்தல் என்பது எதுவும் விதியோ சட்டமோ எதுவுமே கம்பல்ஷன் இல்லை. அதே நேரத்தில் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், கோமார்பிடிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இணை நோய் பாதிப்பு இருக்கிறவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், வயது முதிர்ந்தவர்கள் பொது இடங்களுக்கு போறப்ப முகக்கவசம் அணிந்து கொள்வது நல்லது என்கின்ற வகையில் ஒரு நல்ல செய்தியை சொல்லப்பட்டிருக்கிறது. இது கட்டாயம் இல்லை, நல்லது. எந்த உயிரிழப்பும் இதுவரை கொரோனாவால இல்லைங்க. இந்திய அளவில் கொரோனாவால எந்த உயிரிழப்பும் இல்லை. கேரளால நம்ம விட ஒரு நாளைக்கு 10 மடங்கு கூடுதலா அங்கேயும் கூட கொரோனா பரவிட்டு இருக்கு. எந்த இடத்துலயும் உயிரிழப்பு இல்லை. இல்லைங்க, இது சொல்லி முடிச்சிடறேன் கேளுங்க. உயிரிழப்புங்கிறது எங்கேயுமே இல்லை. கொரோனா உயிரிழப்புகள் இல்லை. ஏற்கனவே நடந்த அந்த 1-2 உயிரிழப்புகளை பொறுத்தவரை இணை நோய் பாதிப்புகளோடு, சிறுநீரக பாதிப்பு, இருதய பாதிப்பு, அது மாதிரி இணை நோய் பாதிப்புகளோடு எந்த மருத்துவமனையில், இப்ப தனியார் மருத்துவமனையில் அனுமதிச்சாலும் அந்த வாழ்வின் இறுதி கட்டம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நோய் பாதிப்புகளோட மருத்துவமனையில் அனுமதிக்கிறப்ப கொரோனா உள்ளிட்ட ஒரு 12-13 வகையான பரிசோதனைகளை மேற்கொள்கிறாங்க. அந்த மாதிரி மேற்கொள்ளும் போது அதுல 1-2 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பும் இருக்கு. ஆனா அந்த உயிரிழப்பு என்பது கொரோனா உயிரிழப்பாக கருத முடியாது. அது மாதிரி எதுவும் இல்லை. ஆமாமா, எல்லாமே மானிட்டரிங் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாதிரியான எந்த வழிகாட்டுதலும் இதுவரை ஒன்றிய அரசு தெரிவிக்கவில்லை. மும்பையில் நடைபெற்ற குபேரா பட நிகழ்ச்சியில் ஹிந்தியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு தமிழில் பதிலளித்ததோடு தனக்கு ஹிந்தி தெரியாது என தனுஷ் பேசிய வீடியோ வைரலாகி வருகிறது. சார், आपसे क्या पूछूं? Yes, please. I'd encourage you to speak to them. They are here for you. I'll ask the question on their behalf. ஓம் நம சிவாய. எல்லாருக்கும் வணக்கம். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிபடி. ரொம்ப சந்தோஷம், உங்களெல்லாம் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்காக இங்கே வந்திருக்கீங்க, எப்படி நன்றி சொல்கிறேனே தெரில. ரொம்ப நன்றி, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. My sincere thanks to, I don't know Hindi. I can talk in English, little bit, that too. Kindly adjust. A little bit, because we can see what you're doing and what you're going through, and it's giving us some pangs and pain. Please tell us, kuch bhi. I play a beggar. Yeah. I did a lot of research, homework. I stood in the sun. All those are lies. I didn't do anything. So I just went there
I just had to follow my director. Shekhar sir was brilliant. He taught me like the nuances, what to do, how to do, the slang. So he made life very easy for me. It's a very different film, very different character from what I've played before. So I really enjoyed the challenge. I really enjoyed working. Mic check 1, 2, 3. Powered by India's #1 gold buying company, Attica Gold Company. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.